கடல் கொந்தளிப்பு இல்லாத நேரங்களில் வந்து பாருங்க, கடல் நல்ல அமைதியாக இருக்கும். ஒரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் வெங்காயம் நடப்படுது. பாருங்க இந்த நுழைவாயில் எவ்வளவு வேலைப்பாட்டோடு இருக்குண்டு. கரையில் நிற்கவே பயமாக இருக்கு. குறிப்பாக ஈழத்தினுடைய தென்கிழக்காக வங்களா விரிகுடாவில் விருத்தி அடைந்திருக்கிற ஆழமான தாளமுக்கம் தூரத்தில் நிற்கவே பயமா இருக்கு. வாயிற்கோபுரத்தில் காணப்படும் சிற்பங்கள் யாழ்ப்பாணத்தின் வரலாறு, பண்பாடு, கட்டட அமைப்பு போன்றவற்றை பிரதிபலிக்கின்றது. கீரிமலை கேணி உண்மையில நல்ல வடிவான தோற்றத்தில் கட்டப்பட்டிருக்கு. என்ன அழகான இடங்கள்ல தான் ஆபத்துகள் நிறைந்திருக்கும். ஆமா, குறிப்பிட்ட சில காலங்கள் இயங்கிய இந்த சீமெண்ட் தொழிற்சாலையே இந்த அளவுக்கான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சிறுப்பிட்டி என்ற என்னுடைய ஊரில். இங்கே இருந்து நாங்கள் ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறோம். இந்த பயணம் எங்கே வரைக்கும் போகுதுண்டா, கீரிமலை கோயில் வரைக்கும், நகுலேச்சரம் கோயில் வரைக்கும் போகுது. இன்று 9ஆம் நாள் 1ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. நேரம் மதியம் 1:17. இந்த முன்னோட்டத்தை பதிவு செய்து போட்டு தான் யோசித்தேன் நான். அதில் 2025ஆம் ஆண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் எத்தனையாம் ஆண்டு? 2026ஆம் ஆண்டு. ஒரு புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்தும் பழைய ஆண்டு இன்னும் மறக்காமல் இருக்கிற எங்களுடைய மனதை நீங்கள் வாழ்த்தோணும். குறிப்பாக ஈழத்தினுடைய தென்கிழக்காக வங்களா விரிகுடாவில் விருத்தி அடைந்திருக்கிற ஆழமான தாளமுக்கம் இப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து இன்று அதிகாலை 4 மணி அளவில் மட்டக்களப்பில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லி இருக்குது. எனவே போக போக இன்னும் இந்த காலநிலை மோசமடைந்து கொண்டு போகும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். எங்களுடைய பயணத்தை தொடங்குறோம். மழை கொட்டி தீர்க்குது. இன்னும் போக போக நிலைமை மோசமாகி கொண்டு போகும் என்று தான் சொல்கிறார்கள். மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. மழை காலத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பயணம் மேற்கொள்கிறோம். சரியா, நாங்கள் இப்போ இப்படியே பயணம் செய்து முதல் ராசபாதைக்கு போவோம். தோட்டப்பகுதிகள் வித்தியாசமாக தான் இருக்குது, நல்ல வடிவாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த மழை பயிர்களை நாசம் செய்யாமல் விட்டால் மகிழ்ச்சி. இது எப்படி இருக்குமென்னு தெரியல. காற்று கூட வீசினா ஏற்கனவே அழிந்த வாழைகள் திரும்பவும் அழிவை சந்திக்கும். ஐயோ, பெரிய காற்று தான் வீசுது. குளிர்காற்று வீசுது மக்களே. பாருங்க, ஒரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் வெங்காயம் நடப்படுது. பல இடங்களில் பாதிப்புகளை தான் ஏற்படுத்த போதுன்றது வெளிப்படையாக தெரியுது. எங்களுடைய தோட்டத்தில் உழவு நடக்குது. கொக்கோல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தோட்டத்தை பாருங்க. இப்ப ராசபாதையில் ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததா யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பிரதான வீதிக்கு போகணும். பாருங்கோ, நிலாவரியை பார்க்கறதுக்கு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். இப்போ எந்த வீதியால் போவோம்? சரி, சுன்னாகம் பிரதான வீதியால் போவோம். சரியா, இந்த பக்கமாக போனால் சுன்னாகம் சந்திக்கு போகலாம். சுன்னாகம் வரைக்கும் போக மாட்டோம், குறுக்கால போக போகிறோம். சரியா, இந்த காட்சிகளை பார்த்து ரசிங்க. போக போக மழை கூடிக்கொண்டு தான் போகுது. இதில் இடப்பக்கம் பாருங்கோ, தோட்ட வேலைக்கு வந்தவர்கள் திரும்ப போகிறார்கள் என்று நினைக்கிறேன். அல்லது வேலை முடிஞ்சு போகிறார்களோ தெரியும். எனக்கு நான் திரும்ப போகிறார்களோ.
நிறைய பாதிப்புகள். மக்களே அவதானம். காலை ஒரு 5 மணி அப்படி நான் முழிப்பு. அந்த நேரம் சாதுவா மழை துமிச்சது சரியா. ஆனால் விடிய ஒரு 8 மணி 9 மணிக்கு பிறகு மெல்ல அந்த மப்பு மந்தாரமாக இருந்தது. பெரிய அளவான மழை பெய்யலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை கூடி இருக்கு. இப்போ நாங்கள் இப்படியே போய் அந்த கடற்கரை பக்கத்தை பார்ப்போம். அதாவது கீரிமலை கேணி பகுதி அந்த பக்கத்தை பார்த்தா கடல் கொந்தளிப்பு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதை விட பயணம் செய்து பார்த்து கொண்டு வருவோம். பொன்னாலை கட்டுவனுக்கு வந்துட்டோம். சரி, பொன்னாலை கட்டுவன் சந்திக்கு வந்துட்டோம். இனி நாங்கள் வேலை பக்கம் திரும்பி போவோம். எங்களை குறுக்கால போகிறதான் விருப்பம். இந்த பக்கம் மழை பெய்திருக்குது. ஆனால் இப்போ மழை பெய்கிற மாதிரி தெரியல. சாதுவா துமிச்சு கொண்டு இருக்குது. ஆனால் எங்க இந்த ஊர் பக்கம் பெரிய அளவில் மழை. பாருங்க, மழை பெய்யுதா இல்லையான்றதை இந்த கண்ணாடியை பார்த்தா தெரியும். நிப்பாடியாச்சு. சாதுவா துமிச்சு கொண்டு தான் இருக்குது. பெரிய அளவில்லை. மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது. வடக்கு பின்னாலை கட்டுவன் சந்திக்க வந்துட்டேன். இதில் வெலப்பக்கம் ஒரு வீதி போகுது பாருங்க. நிலாவரைக்கு பக்கத்தில் வந்திருந்தா இதில் வந்து ஏறி இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஏன் சுற்றி வந்தாங்கடா இடங்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம்ண்டு. பள்ளிக்கூடம் வருகிற நேரம். பள்ளிக்கூட மாணவர்கள் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். சாதுவா இந்த பக்கம் வெளிச்ச மாதிரி தெரியுது. வெளிச்சம்னு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. வானம் முழுமையாக வலிக்கல. சரி, இப்போ நாங்கள் இந்த வீதியால் விட பக்கம் திரும்பி போகிறோம். இதால் அப்படியே சுற்றி சுற்றி போய் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதியில் ஏறுவோம். குடும்ப செட்டி வீதி. இதுக்குள்ளால போனால் குடும்ப செட்டியை தாண்டி தான் போகலாம். 2-3 ஆண்டுகளாக இந்த வீதியால் நான் தொடர்ச்சியாக இடைக்கிட பயணம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த வீதியினுடைய இடப்பக்கம் மக்களினுடைய பயன்பாட்டில் இருக்குது. வலப்பக்கம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்குது. நீண்ட காலமாக எப்படியே இருக்குது. எப்போ விட போகிறார்களோ தெரியலை. நிறைய வீடுகள் இருக்கு மக்களே இதுக்குள்ள. நம்ம அங்கே போகிறாது. ஒரு அம்மா வாரா இடையில எங்கேயாவது இருக்கிற இறக்கி போட்டு போவோம். வீதியை பாருங்க, மழையே எங்கால பெய்யல. என்ன எங்காலாமா இதில் இறக்கட்டா? சரி அம்மா, சரி சரி. நாங்கள் இப்போ தெல்லிப்படை சந்திக்கு வந்துட்டோம். இந்த சந்தியால் வேலை பக்கம் போவோம். பள்ளிக்கூடம் விட்டாச்சு. நீங்கள மழையே இல்லை பார்த்தீங்களா? சரி, நாங்கள் இப்படியே நேர போவோம். இந்த எரிபொருள் நிரப்பிக்கொண்டு போவோம். கேட்டு பார்ப்போம் இருக்காண்டு. பெட்ரோல் இல்லை போகக்கூடாது. சரியா? எங்கேயாவது ரெண்டா என்ன செய்யுது? சரி, நாங்கள்
தெல்லிப்பளை சந்தியில் எரிபொருள் நிரப்புவோம்ட்டு வந்து நாங்கள், ஆனால் அங்கே எரிபொருள் இல்லை. அதனால நாங்கள் இப்படி நேராக போய் காங்கேசந்துறையில் எரிபொருளை நிரப்பிக்கொண்டு திரும்ப வந்து கீரிமலை பக்கம் போவோம். இந்த பக்கம் உங்களுக்கு மழை பெய்யாத மாதிரி இருக்கலாம், ஆனால் மழை துமிச்சு கொண்டு இருக்கு. பாருங்க, இந்த கண்ணாடியை பாருங்க. மழை துளி விழுந்து கொண்டே இருக்குது. சரி, எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு வந்துட்டோம். எரிபொருளை நிரப்பி போட்டு கீரிமலைக்கு போவோம். மாவட்டபுரம் சந்திக்கு வந்துட்டோம். இதில் இடப்பக்கம் இருக்கிறது மாவட்டபுரம் கந்த சுவாமி கோயில். நாங்கள் வலப்பக்கம் போவோம். இதில் இருக்கிறது சிவபூமி திருக்குறள் வளாகம். ஆனால் இங்கால மழை பெய்யும் நினைச்சுன்னா நான் மழையே பெய்யலை மக்களே, ஒரு துளி கூட விளையல. மழை துளி விழுந்தோடு தான் இருக்கு. நான் ஒரு துளி கூட விளையலன்னு சாதுவா மழை துமைச்சு கொண்டு தான் இருக்குது. சரி, நாங்கள் இப்படியே போய் இப்போ இந்த கீரிமலை பகுதி எப்படி இருக்குன்றதை பார்த்து கொண்டு வருவோம். இந்த பகுதி பெரும் பள்ளமாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த கிடங்கு பகுதிக்குள்ளே போனேன். நீங்கள் பவனீசன் கீரிமலை என்று தேடி பார்க்கலாம். அடுத்தது வேலை பக்கம் பாருங்கோ. இந்த பக்கம் பத்தை காடு, அதுக்கு அங்கால பெரும் கிடங்காக தான் இருக்கும். போய் பார்க்கலாம். கலர் கட்டி பார்ப்போமா? பின்னுங்க வானம் வருதா இல்லை? கட்டி பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் கீரிமலைக்கு வந்திருக்கிறோம். நகுலேச்சரம் கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இந்த இடத்துல ஒரு கப்பாப்பம் பண்ணி வந்தேன். ஏன்னா ஏற்கனவே அந்த இடைப்பகுதியால் போய் பார்த்தேன் நான். இதுக்கு அங்கால எங்களால் போக முடியாது. இந்த இடமெல்லாம் எவ்வளவு பள்ளமாக பத்தை காடாகி போயிருக்குன்றதை பாருங்கோ. உண்மையிலேயே இந்த மாதிரியான இடங்களை பார்க்கும்போது என்னடா பாம்பு, என்ன பாம்பு? பாம்பு அதான் இப்போ பாம்பு பாம்பு பாம்புண்டு பயப்பட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் ஆக உள்ளுக்கு போகலை. நவலேச்சரத்து பக்கத்தில் நிற்கிறதால சிவன் தான் எங்களை காப்பாற்றிருக்கிறார். இந்த பகுதியை பாருங்க, அப்படியே பள்ளமாக தோண்டப்பட்டு ஒரு சீமெண்ட் தொழிற்சாலை இயங்குறதுக்கு வேறு வேறு இடங்கள்ல இருந்து அதுக்கான வளங்களை கொண்டு வராமல் இங்கேயே அதை கிண்டி கிளறி இப்போ பாருங்க எந்த பயனும் இல்லாமல் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்கிறேன். இந்த பகுதியில் நிறைய குடும்பங்கள் குடியிருந்திருக்குது. ஆனால் அந்த குடும்பங்கள் எல்லாம் வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்களுக்கான மாற்று காணி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அனுப்பப்பட்டு இப்போ இந்த இடம் இப்படி பள்ளமாக கிடக்குது. இப்போ எவ்வளவு ஒரு தாக்கமான இடம்ன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ என்ன பயன்? அந்த அதில் இருக்கிற சீமெண்ட் தொழிற்சாலை இயங்குறது இல்லை. இதில் இருக்கிற இது தோட்ட நிலங்களாம், தோட்டம் செய்யக்கூடிய நிலங்கள் என்று தான் ஏற்கனவே நான் வந்த நேரம் சில ஐயாக்கள் சொல்லி இருந்தவர்கள். அந்த அதில் ஒரு விடுதி ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அதை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு ஒரு தனி நபர்களினுடைய ஒரு ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி தான் அந்த இடம் இருந்து இப்போ அது எதிர்காலத்தில் எப்படி மாறப்போதுன்றே தெரியலை. ஆனால் இந்த இடத்தை பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், என்ன அறியாமலே ஏதோ ஒரு வகையில் வெறுப்பு வருது. இது ஏன் இப்படி இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கணுமென்ற ஒரு கேள்வி வருது. சீமெண்ட் உற்பத்தி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களில் ஒரு பகுதியை இங்கே எடுக்கலாம்ன்ற உடனே பக்கத்திலேயே கிண்டி எடுத்து கொஞ்ச காலம் விட்டுருந்தால் அந்த சீமெண்ட் தொழிற்சாலைக்கு பக்கத்திலேயே கிடங்கு வெட்டி இருப்பார்கள் போல கிடக்கு. அப்படித்தான் அந்த செயற்பாடாக இருக்குது. சீமெண்ட் தொழிற்சாலைக்கு பக்கத்திலே கிடங்கு வெட்டி ஒரு கட்டத்தில் சீமெண்ட் தொழிற்சாலையே அழிந்து போயிருக்கு. ஏன்னு கேட்டால் சீமெண்ட் உருவாக்குறதுக்கு நாங்கள் சுண்ணாம்பு எடுத்த நாங்கள், அதனால் அது கரையால் கிண்டி கொண்டு வர அழிஞ்சு போச்சு என்று சொல்கிற அளவுக்கான ஒரு முட்டாள்தனமான செயற்பாடுகள் கடந்த காலங்களில் நடந்திருக்குது. இப்போ சீமெண்ட் தொழிற்சாலை வாரது நல்லது என்று சில பேர் சொல்கிறார்கள், சில பேர் கூடாது என்று சொல்கிறார்கள். என்னுடைய பார்வையின் அடிப்படையில் சொல்கிறதுண்டா, இப்படியான இடங்களை பார்க்கும்போது சீமெண்ட் தொழிற்சாலை தேவைதானா என்ற ஒரு கேள்வி வருது. இப்போ அதுக்கான இடங்களை, இப்போ இந்த இடமெல்லாம் விவசாயம் செய்த இடங்களாம், இப்போ வேறு பயன்படுத்தப்படாத ஒரு இடங்கள், மக்கள் குடியிருக்காத இடங்களை தேர்வு செய்து அதுக்கான ஒரு தேவைப்பாட்டை உருவாக்கி கொள்வது நல்லது. ஆனால் மக்கள் குடியிருந்த பகுதி, அதுபோல் தோட்டங்கள் செய்யப்பட்ட பகுதி,
இப்படி இன்றைக்கு காடாகி போய் கிடக்கு, அதுவும் பள்ளமா போய் கிடக்கு. இங்க என்னவும் செய்ய முடியாத அளவுக்கான ஒரு சூழல்ல இருக்குதுன்னு சொன்னா இப்படியான செயற்பாட்டை செய்யறதுக்கு சீமென் தொழிற்சாலை தேவைதானான்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்து கொள்ளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஊருக்கு வந்து பல பேரோட கதைச்ச வரைக்கும் ஒரு சிலர் சொல்றார்கள் சீமென் தொழிற்சாலை வாரது நல்லம் தானே. ஆனா பெரும்பான்மையானவர்கள் சொல்றது எங்களுடைய இடமே அழிஞ்சு போகும் தம்பி இப்படியே போய்கொண்டிருந்தா. யோசிச்சு பாருங்க, அந்த சீமென் தொழிற்சாலை இடையில நிறுத்தப்படாம இருந்திருந்தா இந்த பகுதிகள் எப்படி இருந்திருக்கும் என்ற கேள்வியை உங்கள் மனதில் உருவாக்கி பாருங்க. குறிப்பிட்ட சில காலங்கள் இயங்கிய இந்த சீமென் தொழிற்சாலையே இந்த அளவுக்கான சேதத்தை ஏற்படுத்தி இருக்குண்டா இப்போ வரைக்கும் அது இயங்கி கொண்டிருந்திருந்தா நிலைமையை யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி சீமென் தொழிற்சாலையை சுற்றியே கிடங்கு வெட்டி இருப்பார்கள், சுண்ணாம்பு அள்ளி இருப்பார்கள். சரி, நாங்கள் இனி இப்படியே நகுலேச்சரம் கோயில் பகுதிக்கு போய் அதுக்கு பிறகு கடற்கரையை போய் பார்ப்போம். பிரதானமானது இந்த கீரிமலை கேணி அந்த பகுதியை போய் பார்க்கறது தான். வாங்க போவோம். முதல் இந்த கோயிலினுடைய சூழலை உங்களுக்கு காட்டுறேன். கோயில் உள்பகுதிகள்லாம் போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சில இடங்களில் காணொளி பதிவு செய்ய அனுமதி இல்லை, எனவே வெளித்தோற்றம் அப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இதில் வலப்பக்கம் ஏதோ ஒரு புதிய விடுதி ஏதோ ஒன்று இருக்கா, திருமண மண்டபம் ஏதோ ஒன்று இருக்கு, பெரிய மண்டபம் தான். சரி, நாங்கள் இப்போ கோயில் பகுதிக்கு வந்துட்டோம், இதால் போவோம். ஓம் நம சிவாய. நகுலேச்சரம் நகுலேச்சரம். சரி, கோயிலை பல தடவை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதில் இப்படியே சுற்றி கொண்டு வருவோம். பாருங்கோ, வாகனங்கள் வந்து நிற்குது. பேருந்து சேவைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதில் வேலை பக்கம் போகும். இதுதான் கோயிலினுடைய மறுபக்கம், அதாவது வடக்கு பக்கம். சிராப்பர் மடம் என்று சொல்ற இந்த பகுதியை சிராப்பர் மடம் தொல்லியல் மையம். இதுல சிராப்பர் மடம் பற்றி எழுதியிருக்கு, அதை உங்களுக்கு வாசிக்கிறோம் பாருங்க. சிராப்பர் மடம் கீரிமலை பிரதேசத்தில் 13 மடங்கள் காணப்பட்டன. இவற்றுள் இன்று வரை நிலைத்திருக்கக்கூடிய மடமாக சிராப்பர் மடம் காணப்படுகிறது. இம்மடம் நகுலேஸ்வர சுவாமிகள் தண்ணீர் பந்தல் எனும் பெயரில் 1870 சுப்பிரமணியம் கதிரவேல் என்பவரால் அமைக்கப்பட்டது. இவர் அக்காலத்தில் உயர்நிலையில் காணப்பட்ட பதவிகளில் ஒன்றான சிராப்பர் பணியை மேற்கொண்டமையினால் இம்மடமானது சிராப்பர் மடம் என அழைக்கப்பட்டது. இம்மடத்தை நிர்வகித்து வந்த இவரும் இவருக்கு பின்வந்த 2 தலைமுறையை சேர்ந்தவர்களும் சிராப்பர் பதவியை வகித்து வந்துள்ளனர். நகுலேஸ்வர ஆலயத்தின் வடக்கு பக்கமாக அமைந்துள்ள இம்மடம் சைவ பாரம்பரிய கலை மரபினை வெளிப்படுத்தும் வகையில் அமைய பெற்றுள்ளது. இக்கட்டடம் நாச்சார் கட்டடக்கலை மரபில் அமைக்கப்பட்டமையினை எஞ்சியுள்ள சிதைவுகள் எடுத்து காட்டுகின்றன. வாயிற்கோபுரத்தில் காணப்படும் சிற்பங்கள் யாழ்ப்பாணத்தின் வரலாறு, பண்பாடு, கட்டட அமைப்பு போன்றவற்றை பிரதிபலிக்கின்றது. இம்மடம் திண்ணை, பொது மண்டபம், அறைகள், பண்டகசாலை, தண்ணீர் பந்தல், சமையலறை, நூலகம், பொழிந்த கற்களால் வடிவமைக்கப்பட்ட கிணறுகள், நீர்த்தொட்டி, ஆவுரஞ்சிக்கல், சுமைதாங்கி போன்றவற்றை உள்ளடக்கியதாக அமைந்திருந்தது என்று அதில் எழுதப்பட்டிருக்குது. பாருங்கோ, உள்ளுக்கு போய் ஒளிப்பதிவு செய்ய தடை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரியா, நாங்கள் உள்ளுக்கு போய் காணொளி பதிவு செய்ய முடியாது. ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, சிற்ப வேலைப்பாடுகள் அதில் சொன்ன மாதிரி நிறைய சிற்ப வேலைப்பாடுகள். அப்படியே எங்கே வாங்கோ, இதில் ஆவுரஞ்சிக்கல் இருக்குது. சரியா, உள்ளுக்கு நாங்கள் போய் காணொளி பதிவு செய்ய முடியாதென்றால வெளியிலண்டே உங்களுக்கு காட்டுறோம். இப்படியே பாருங்கோ, கோபுரம் தெரியுதா? அதுதான் நகுலேச்சரம் கோயில். அதனுடைய வடக்கு பக்கமாகத்தான் இந்த மடம் இருக்குது. பாருங்கோ, இந்த நுழைவாயில் எவ்வளவு வேலைப்பாட்டோடு இருக்குண்டு. மிக பழமையான கட்டடம் மக்களே இது.
அப்படி அந்த இடத்துல பாருங்க குதிரை நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஆலமர விழுது படர்ந்து வெள்ளப்பக்கம் அங்க பாருங்க அந்த கட்டடத்தை ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் சிதைந்து சேதப்பட்டு போய் இருக்குது. உள்ளுக்கு போக முடியாது. முதல் போகலாம், ஆனா இப்ப போக முடியாத அளவுக்கு பூட்டப்பட்டிருக்குது. அதுல எழுதப்பட்டிருக்கு தேவையற்ற அங்கீகரிக்கப்படாத தலையீடுகள் தடை செய்யப்பட்டிருக்குன்னு போடப்பட்டிருக்குது. எனவே வெளியில இருந்து உங்களுக்கு இந்த பகுதியை காட்டி இருக்கிறேன். நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக கேணி பகுதிக்கு போவோம். இங்கால மழைக்கான அடையாளமே இல்லை மக்களே. மழையே இல்லை. அடையாளம்ன்றதை விட மழையே இல்லை. நாங்கள் இப்போ அந்த கடற்கரை பக்கம் போய் வருவோம். சரியா? முதல் வாகனத்தை ஒரு இடத்தை தரிச்சு விடுவோம். இப்போ நேரம் 2:35. எங்களுடைய வீட்டை இருந்து வெளிக்கிடும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மழை பெய்து கொண்டு இருந்தது, காற்று பலமாக வீசி கொண்டு இருந்தது. இப்போ நாங்கள் கீரிமலைக்கு வந்துட்டோம். சரியா? நகுலேச்சரத்துக்கு வந்துட்டோம். இந்த பகுதியில் மழை இல்லை, ஆனால் பலத்த காற்று வீசி கொண்டு இருக்கு. காரணம் கடற்கரையோரம் இப்படி தான் இருக்கும். இன்னும் போக போக மழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நாங்கள் அப்படி அந்த கரையில் நின்று பார்த்து ரசிப்போம் வாங்கோ. கடும் அலை, கடும் மழை, இப்படியே கிட்ட போய் பார்ப்போம் வாங்கோ. உண்மையிலே எவ்வளோ தண்ணி வந்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த நேரங்களில் கடலுக்குள்ளங்கிறது போய் கிட்ட போய் பார்ப்போம், அது அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் நீந்தி பார்ப்போம்ன்ற கதைக்கே இடம் இல்லை. நான் மற்றபடி நீந்துவேன். இப்போ இந்த அலை அடிக்கிறதால கடல் கிட்ட நம்ம மழை மாதிரியே இருக்குது. அப்படியே தண்ணி இங்கே வரைக்கும் தெரிஞ்சு எங்கே வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு பாருங்க. பெரிய அலை வரும்போதெல்லாம் இங்கே இந்த இடமெல்லாம் வீரந்தான். இந்த இடமெல்லாம் வீரந்தான். இது வரைக்கும் அடிச்சிருக்குது தண்ணி. அதில் போய் நிற்கிறேன்னு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறியா? இதுக்கு மிஞ்சி போக மாட்டேன் நினைக்கிறடா. ஆனால் அந்த குளிர் காற்றுக்கு நல்லா இருக்குது. ஆனால் மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ மக்களே. பெரிய அளவில் மழை பெய்ய போது ஏற்கனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் ஒரு முன்னெச்சரிக்கை எதிர்வு கூறலை முன்வைத்திருக்கிறார். வடக்கில் 650 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யும், கிழக்கில் 550 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யும் அண்டு. ஆனால் அந்த எதிர்வு கூறல்களை சில பேர் இன்னொரு இங்கே வரைக்கும் வந்துடுது. வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்றை எதிர்வு கூறுதுன்னு சொன்னால் வளிமண்டலவியல் திணைக்களம் சொன்னதொன்று நடக்கலை என்ற மாதிரி கருத்து சொல்கிறார்கள். ஒரு பேராசிரியர் அப்படி ஒரு எதிர்வு கூறலை முன்பே கேட்க ஒரு சிலர் அவரை விமர்சிக்கிறார்கள். எங்கே சொன்னார் இன்னும் ஒன்றையும் காணையில் என்று விமர்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் டித்வா புயல் வரும்போது எச்சரிக்கை விடுக்கையில் அறிவுறுத்தல் விடுக்கையில் என்ற ஒரு கருத்தை சொன்னீங்க. சரி, இப்போ சொல்கிறீங்க ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுக்கு பிறகு சொல்கிறீங்க இது நடக்கல, இவர் சும்மா கண்டபாட்டுக்கு சொல்கிறார் என்ற மாதிரியான பல கருத்துக்களை சொல்கிறீங்க. மக்களை எதிர்ப்பு கூறல்ன்றது இப்படி நடக்கலாம், மிகுந்த அவதானத்தோட இருங்கோன்ற ஒரு விழிப்புணர்வு தான். சில வேளைகளில் நடக்கலாம், நடக்காம விடலாம். எதையும் எதிர்ப்பு கூறலாமே தவிர இப்படி நடக்கும்ன்றதை உறுதியாக சொல்ல முடியாது. எதிர்ப்பு கூறுறதெல்லாம் நடக்குமெண்டா சுனாமி வருமன்றதை முன்னமே கணிச்சு சொல்லியிருக்கலாம் தானே? சொல்லல. இயற்கை எப்போ எப்படி மாறும் எப்படி வரும்ன்றது தெரியாது. எனவே ஒரு எதிர்ப்பு கூறல் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் புவியியல் துறை சார்ந்த பேராசிரியர்களால் முன்வைக்கப்படுகிற போது அதில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. சும்மா கண்டவாட்டுக்கு விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க. வாங்க, கடல் கொந்தளிப்புண்டா சொல்லி வேலை இல்லை. அம்மா இப்படி ஒரு கொந்தளி உங்க பாருங்க, கடும் கொந்தளிப்பு. இது கீரிமலை கேணி. கீரிமலை கேணியை பாருங்க. கீரிமலை கேணி உண்மையில நல்ல வடிவான தோட்டத்தில் கட்டப்பட்டிருக்கேன்னு இது பல தடவைகளில் வரும்போதும் சொல்கிறேன். நான் இன்றைக்கு வரும்போதும் சொல்லியிருக்கிறேன். இந்த கருங்கல்லோடான வேலைப்பாடு, இதில் இந்த கல் பயன்படுத்தப்பட்ட ஒரு வடிவான தோற்றத்தை கொடுக்குது. இது இந்த இடத்துல நின்று பாருங்கோ கடலினுடைய கொந்தளிப்பை. நாங்கள் அந்த இடத்துல தான் பெருசாக அடித்து கொண்டிருக்கோங்க. ஆமா,
பாருங்க. ஆமா இப்படி இருக்கு. ஆமா இருக்கு. அதில் போய் நிற்க நினைஞ்சு போவேன். சும்மா இது கொஞ்சம் தூவான மாதிரி அடிச்சா பரவாயில்ல, அப்படியே பெருசாக வந்து கொட்டுது தண்ணி. இந்த காட்சியை பார்த்துறாதீங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க. இது பாருங்க, இங்கே பாருங்க. யாரோ குளிக்கணும் கடலுக்குள்ள நின்று நுரைக்குது. ஆமா உண்மையிலேயே சொல்ல போனா நீச்சல் தெரியாத ஒருவர், நீச்சல் தெரியாதவற்ற கதை, நீச்சல் தெரிஞ்ச ஒருவரே இதுல 5 நிமிடம் தாக்கு பிடிக்க மாட்டார். அந்த அளவுக்கான கடல் கொந்தளிப்பு எங்களால் அவதானிக்க முடியுது. தவறுபட்டு இதுக்குள்ள விழுந்தா எங்களை நீங்க தேடியே பிடிக்க முடியாத அளவுக்கு அலை அடிச்சு கொண்டு இருக்குது. தூரத்தில் நிற்கவே பயமா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இதே இப்படி அடிக்குதுன்றா அந்த சுனாமி வந்த நேரமே இந்த பாடுபட்டு இருக்கவே இந்த நாடு. ஐயோ, அழகான இடங்கள்ல தான் ஆபத்துகள் நிறைந்திருக்கு. இந்த கொந்தளிப்போட பார்க்க ஏற்கனவே கொந்தளிப்பு இல்லாம பார்க்குற கடலோட இதை ஒப்பிடும் போது இது வடிவா இருக்கு. ஆனா இது எவ்வளவு ஆபத்தானதுன்றதை யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ நாங்கள் கீரிமலை கடற்பகுதிக்கு வந்து நாங்கள் எவ்வளவு பெரிய கொந்தளிப்போட கடல் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை விட பெருசாகவும் கொந்தளிக்கும். ஆனால் இன்றைக்கே இந்த அளவுக்கான கொந்தளிப்பு எங்களால் பார்க்க முடியுது. எனவே மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. இந்த காணொலியை நீங்கள் இன்றைய நாள் நாளைய நாள் இந்த பெரிய வானிலை மாற்றத்துக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் ரசிப்பீங்க. பார்க்குறவர்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கோ. இப்போ இந்த காணொலியில இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலே இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். எனக்கு அந்த கரையில் நிற்கவே பயமாக இருக்குது. அலை வந்து அந்த சீமெந்து கட்டோட மோதி அப்படி மேலே தண்ணி தெளித்து வரும்போதே எங்களுக்கு அந்த இடத்துல நிற்க பயமாக இருக்குது. அப்போ அந்த கடலுக்குள்ளே போனால் அவ்வளோ பயமும் பதற்றமும் இருக்குமென்றதை யோசிச்சு பாருங்கோ. பாருங்க, சொல்லி முடியலை. அப்படி தொடர்ச்சியாக இப்படி தான் அடித்து கொண்டு இருக்குது. சரி மக்களே, நன்றி.